வணக்கம். 123 சினி நியூஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் யாகாவராயனும் நாக்காக்க. சத்யபிரகாஷ் இயக்கத்தில் பிரசாந்த், பிரவீன், ஷியாம் இசையில் ஆதி, நிக்கி கல்ராணி, நாசர், பசுபதி நடிப்பில் வெளியாகியுள்ளது. படத்தோட கதைன்னு சொல்லணும்னா 4 நண்பர்கள், அதில் ஹீரோ ஆதி மட்டும்தான் மிடில் கிளாஸ். வழக்கம் போல் ஒரு அழகான ஹீரோயின், அதுதான் நிக்கி கல்ராணி. அவர் மீது காதல் கொள்கிறார் நம் ஹீரோ. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் 4 நண்பர்கள் போதையில் ஒரு பிரச்சனையில் ஈடுபட அது அவர்களின் வாழ்க்கையே புரட்டி போடுகிறது. பின் என்ன நடந்தது என்பதுதான் மீதி கதை. ஹீரோ ஆதி அசடு வலியும் காதலனாகவும் அன்பான நண்பனாகவும் வரும் காட்சிகளில் தனது நடிப்பின் மூலம் ஈரம் காட்டி குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் பிரச்சனை வரும்போது மிருகமாக மாறுகிறார். ஆக்ஷன் காட்சிகளிலும் வில்லனிடம் நடந்ததை சொல்ல முயற்சிக்கும் காட்சிகளிலும் தனது நண்பர்கள் சரியானவர்களா தவறானவர்களா என்று யோசிக்கும் காட்சிகளிலும் நச் என பொருந்தியுள்ளார். டார்லிங்கில் பேயாக வந்து மிரட்டிய நிக்கி கல்ராணி இப்படத்தில் புல்லட் ஓட்டுவதில் இருந்து மதுபான கடையில் பீர் வாங்குவது வரை ஆதியை விழிப்பிதுங்க வைத்திருக்கிறார். இப்படி ஒரு போல்டான என்ட்ரி தமிழ் ஹீரோயின்களுக்கு கிடைப்பதில்லை. இப்படத்தில் வில்லன் முதலியராக தோன்றுகிறார் 3 முறை தேசிய விருது வாங்கிய மிதுன் சக்கரவர்த்தி. தனது கூர்மையான கண்களாலும் கம்பீரமான குரலாலும் மிரட்டுகிறார். இவர்களை தவிர நாசர், பசுபதி அவர்களின் மெருகேறிய நடிப்பால் தங்களது கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து இருக்கிறார்கள். நிஜ சம்பவத்தில் தொகுப்பு என்பதால் கற்பனை சேர்க்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல் கற்பனை கதாபாத்திரங்களின் எமோஷனல் காட்சிகள் கொஞ்சம் ஓவராக பிழிந்து தள்ளிவிட்டார் இயக்குனர். பிரசாந்த், பிரவீன், ஷியாம் என்று 3 புதுமுக இசையமைப்பாளர் பாடல்களை விட பின்னணியில் பட்டையை கிளப்பியுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக காக்க காக்க தீம் வரும் காட்சிகளில் சூப்பரப்புப்பா. சண்முக சுந்தரத்தின் கேமரா 360 டிகிரியிலும் புகுந்து விளையாடி உள்ளது. குறிப்பாக ஒரு கொலை நடக்கும் காட்சிகளிலும் சுரங்க பாதையில் ஆதியை காட்டும் காட்சிகளிலும் மிரட்டுகிறார். இது ஒரு நான் லீனியர் திரைக்கதை என்பதால் எடிட்டரின் பங்கு மிக பெரியது. அதை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார் தேசிய விருது பெற்ற சாபு ஜோசப். படத்தோட பிளஸ் படத்தின் திரைக்கதை, கதைக்கேற்ற நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்கள். படத்தோட மைனஸ் சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் முடித்திருக்கிறது. படம் கொஞ்சம் நீளம், சில இடங்களில் கை கொடுக்காத நகைச்சுவை காட்சிகள், தேவையில்லாமல் விடும் வார்த்தைகள் எப்படி வாழ்க்கை மாறும் என்பதை பக்கா கமர்ஷியல் படமாக கொடுக்க முயற்சிக்கிறார்கள் யாகாவராயனும் நாக்காக படக்குழுவினர். 123 சினி நியூஸ் இந்த படத்துக்கு கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 2. இந்த மாதிரி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கொள்ள ஆன் பண்ணுங்க 123cinenews.com.